Hello viewers, and பார்க்க போறது One Piece episode 695 part 1. ஓபன் பண்ணா ரெபேக்கா கீழே தான் லூஃபி மத்தவங்க எல்லாருமே இருக்காங்கன்னு தெரியாம தேர்ட் லெவல்ல இருக்காங்கன்னு தெரியாம அவ பாட்டுக்கு 4th லெவலுக்கு போயிட்டு இருக்கா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அழகா தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி பொறுமையா அவ ஃபிளவர் ஃபீல்டுல போய் லேண்ட் ஆகி பார்த்தா அந்த கோட்டையில ஒரு ஓட்டை. அது மட்டும் இல்லாம அந்த கோட்டை சுவர் பயங்கரமா இருக்குது. சரி எப்படியோ 4th லெவலுக்கு சேஃப்டியா வந்துட்டாங்களே, இவங்களை பத்திரமா விட்டுட்டு எல்லோ கப்ஸுங்க அங்க கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லி அனுப்பியாச்சு. ஆனா மத்தவங்க நிலைமை என்னாச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா பார்த்தலோமியோவும் ரோபினும் போன எபிசோடு கீழே விழுந்துட்டாங்க. ஒசோ லேண்டோட ஃப்ரெண்டுங்க தானே, கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் லியோ தைரியம் சொல்லுவான். அவளுக்குமே ஹாப்பி தான். சரி நீ லியோவும் அவன் கூட இருக்க அவன் ஆளும் எப்படியாச்சும் பிரின்சஸ் மன்ஷேரியை போய் காப்பாற்ற போகணும். அதனால ரெபேக்கா கூட எல்லாம் இருக்க முடியாது, நீ தனியா இருந்துக்குவியான்னு கேட்டா ஒன்னும் பஞ்சாயத்துல சுத்தி முத்தி பாப்பா. யாருமே இருந்த மாதிரி இல்ல. எப்படியும் லூசியோ மத்தவங்களும் சீக்கிரமா வந்துருவாங்க, நான் இங்க பத்திரமா இருந்துக்கிறேன், நீங்க போய் அவளை காப்பாத்துங்க. அவனும் அவன் ஆளும் அடிச்சு புடிச்சு வேகமா அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்புறம் ரெபேக்கா அங்க நின்று அப்படியே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது காத்து அடிச்சதுல அங்க இருந்த ஃபாக் எல்லாம் மூவ் ஆகி வெயில் பட்டு அப்படியே அழகா பளீர்னு மின்னும். பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். அப்படியே அவ பரவச நிலைக்கு போய் பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடும். அதான் அந்த டாய் சோல்ஜர் இங்க வச்சுதான் அவளை பார்த்து காப்பாத்தி அங்க இருந்து கூட்டு போனான். அது அவளோட டேடின்னு இப்பதான் தெரிய வருது. அவரு கண்டிப்பா பேட்டில் ஃபீல்டுல தான் எங்கேயாச்சும் இருப்பாருன்னு அவரை நினைச்சு சந்தோஷப்படுவா. அந்த டைமுங்கும் போது திடீர்னு அங்க இருக்க பூக்கு நடுவுல இருந்து பொசுக்குன்னு ஒரு மூதேவி எந்திரிக்கும். இவ்வளவு நேரம் புதருக்குள்ள இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஒரு வேலை சேச்சே இருக்காது, மேபி இருக்கும். ஏன்னா உள்ள இருந்து வந்தது டியமண்டே. அந்த கிறுக்கு பையன் தான் எந்த டைம் என்ன பண்ணுவானே சொல்ல முடியாது. அவனை பார்த்தவனே ரெபேக்காலாம் பயங்கரமா பீதி ஆயிடுவான். இவனா இவனா இவனான்னு அப்படியே தலையில ஒரு லைட்டை வச்சுக்கிட்டு கடலுக்கு ஓரத்துல போய் நின்னான்னா கலங்கரை விளக்கம்னு சொல்லி நைட்ல வர பல கப்பலுக்கு இவன் யூஸ் ஆவான். ஏன்னா படுபாவி பைய அம்புட்டு ஹைட்டு. அவனை பார்த்தோன்னே ரெபேக்காக்கு அப்படியே கொலையெல்லாம் நடுங்கி போச்சு. ஆல்ரெடி அங்க கொலோசியத்துல சண்டை போட வேண்டியது. இவனை தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா, ஆனா வேலைக்கே ஆகல. அதனால அவனை பார்த்து பயங்கரமா நடுங்கிட்டு இருப்பான். அதே நேரம் கிளாடியஸ் பால் மாதிரி பாம உருட்டி அவன் பாட்டுக்கு அடிச்சு விட்டுட்டு இருப்பான். லூஃபி அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே உள்வாங்கி ரிட்டர்ன் அனுப்பி விடலான்னு பார்ப்பான். ஆனா அது இழுக்கும் போதே வெடிச்சிரும்னு அவனுக்கு தெரியாது. நல்ல வேலை இடையில பார்த்தலோமியோ வந்து பேரியரை போட்டு அலேக்கா அந்த பாம்ஸ் எல்லாத்தையுமே தடுத்துருவான். அதை பார்த்துட்டு லூஃபி வாவ் நீ செம கூலுன்னு பாராட்டுவானா. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே பாம்பு மாதிரி நெளிஞ்சிட்டு இருப்பான். அப்ப கிளாடியஸ் இன்னும் ஏகப்பட்ட பொம்மைகளை அனுப்பி வச்சு அட்டாக் பண்ண விடுவான். நம்ம பையன் செகண்ட் கியர் எடுத்து துவன்னு துவச்சு எடுப்பான். அதை பார்த்தோன்னே இங்க பார்த்தலோமியோக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே ஆனந்த கண்ணீர்ல பொங்கிட்டு இருப்பான். ரஃபேல்காலா பார்த்துட்டு டே விளக்கண்ணே அவன் சண்டை போட்டுட்டு கிடக்கணும்டா, வாடா நம்ம போலாமா. பார்த்தலோமியோ எப்படி லூஃபியை விட்டுட்டு வருவான்? என்கிட்ட அதுக்கு மேல வேற ஒரு ஐடியா இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம மேல போயிடலாம்னு சொல்லி அவனோட பேரியரையே ஒரு படிக்கட்டு மாதிரி மாத்தி சல்லுன்னு மேல வரைக்கும் போற மாதிரி ரெடி பண்ணி விட்டுருவான். சோ இதுல ஏறி போனா அசால்ட்டா 4th லெவலுக்கு போயிடலாம். அதை பார்த்துட்டு நம்மளுக்கு பூரா அசந்துருவாங்க. லூஃபிக்கெல்லாம் செம ஹாப்பி. ஏகப்பட்ட பஞ்சாயத்துல இருந்து காப்பாத்திட்டாடா கண்ணா, நீ எங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டேன்பா. ஐயோ தலைவரே இது உங்களுக்காகவே என்ன. அவன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா கிரஸ்ட் ஹெட்டும்பானா. அவ்வளவுதான் பார்த்தலோமியோ சந்தோஷத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிட்டான். ஏன்னா எனக்கு லூஃபி தேங்க்யூ சொல்லிட்டான். என்னால தாங்க முடியலையே, ஐயோ இது நிஜம்தானா இல்ல கனவா, உங்களை பார்க்கவே பிறந்திருக்கேன், நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லி கதறிட்டு இருப்பானா. ஆனா லூஃபி அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. நேரா ட்ரஃபல்கர்லாவை தூக்கிக்கிட்டு படிக்கட்டு வழியா குடுன்னு மேல ஏற ஆரம்பிச்சிருவான். உடனே அந்த பொம்மைங்க விட்டாம பாஞ்சு அட்டாக் பண்ண வரும். அப்படியே அங்க கட் பண்ணி எங்க ஊருக்குள்ள காட்டுறாங்க. நம்ம சேபோவும் அந்த இஷோவும் அண்ணல் பறக்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க சண்டை இப்போதைக்கு முடியற மாதிரி இல்ல. சரி நேவி ஆளுங்க ஏதாச்சும் பண்ணி இஷோக்கு ஹெல்ப் பண்ற விதமா சேபோவை சுட்டு தள்ளிலான்னு பாப்பாங்க. ஆனா நெருப்பு அதிகமா இருக்கிறதுனால அவங்களால கிட்டக்க கூட போக முடியல. எல்லாத்துக்குமே கடுப்பாகும். ஏன்னா ஆல்ரெடி சேபோ வந்து ரொம்ப ரொம்ப தொல்லை பிடிச்ச ஒரு ஆளு. அவனுக்கு போய் இந்த ஃபிளேம் ஃப்ரூட் கிடைச்சிருக்குன்னா இனி சொல்லவா வேணும். அவன் நம்ம எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டான். நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணுங்கிற மாதிரி ஏதாச்சும் வழி இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் இங்க சேபோ நல்லா ஃபயர் எடுத்து ஓங்கி ஒரு பஞ்சு வைக்க போவான். ஆனா இஷோ அவன் நின்றுட்டு இருக்க இடத்தையே அப்படியே மேல கொண்டு போயிருவான். அதனால பஞ்சு கண்ணா பின்னான்னு டைவர்ட் ஆகி போயிடும். உடனே சேபோ கூப்பிட்டு இப்ப என்னதான்டா பண்ணணுங்கிற, நேவி அட்மிரல்ஸ் எல்லாருமே ரொம்பவும் பவர்ஃபுல்லா எனக்கு நல்லாவே தெரியும், எதுக்கு தேவையில்லாம என் வழியில குறுக்க வந்துட்டு இருக்க, உன் வேலையை பாரு. உடனே நீ தான் என் வழியில குறுக்க வர்றேன்னு நினைத்தேன்பா. அதுக்கப்புறம் அப்படியே கேஷுவலா பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருப்பானுங்க. பட் இஷோக்குமே இப்ப சண்டை போறதுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தான் சொல்லுவான். ஆனா அவன் இருக்கிற பொசிஷனுக்கு அப்படி விட்டுட்டு போக முடியாது, சண்டை போட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. சோ புரிஞ்சுக்கடா கண்ணான்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பயங்கரமா பவர் எடுத்து அட்டாக் பண்ணுவானா. சாபோவே ஒரு செகண்ட் பார்த்துட்டு பீதி ஆயிருவான். அந்த அளவுக்கு பயங்கரமான பவர். எப்படின்னா அவன் ஜஸ்ட் கத்தி எடுத்து ஒரு ஸ்விங் பண்ணதுக்கே அங்க சுத்தி இருக்க பில்டிங் எல்லாம் அப்படியே வளைஞ்சிரும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான அட்டாக் சாபோவால தடுக்கவே முடியல. மொத்தத்துல சாபோவை வெறித்தனமா அட்டாக் பண்ணி லாக் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டான். அப்படின்னா இவ்வளவு நேரம் அவனோட பவர் எவ்வளவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேஷுவலா சண்டை போட்டு அப்படியே சமாளிச்சுட்டு இருந்திருக்கான். இப்போ சாபோ நோண்டி கேட்ட உடனே சரி ஓகே இவனை மட்டும் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி தான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!